ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பூண்டு இட்லி மிளகாய் பொடி. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இட்லி செஞ்சுட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த இட்லி மிளகாய் பொடி இருக்குது இல்லையா, நல்லா பூண்டு ஃப்ளேவரில், அதில் ஒரு டீஸ்பூன் எடுத்து அப்படியே மழைச்சாரல் மேலே தூவி விட்டுட்டு அது மேலே ஒரு டீஸ்பூன் நெய்யோ இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த பொடி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்காக நான் 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 2 கட்டி பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய், ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 2 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி காரம் கொடுக்காது, ஜஸ்ட்டு கலருக்காக. கூடவே 2 ஸ்டிப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 2 கட்டி பூண்டு இருக்குது இல்லையா, இதை லைட்டாக நான் இடி உரலில் சேர்த்துட்டு தட்டி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். முழுசாக இருந்ததுன்னா நல்லா ஃப்ரை ஆகாது, கோல்டன் ப்ரௌனாக. அதனால் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும். அதுக்கு தான் இந்த மாதிரி நான் 2 கட்டி பூண்டியும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாயை நான் 8 காஞ்ச மிளகாயும் 2 காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கக்குள்ளே நல்லா அரைஞ்சி கிடைக்கும் பவுடராக. அதனால் இது மாதிரி எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது கடாயிலே இருந்துச்சுன்னா கலர் மாறிடும். ஜஸ்ட் இது ரோஸ்ட் ஆன உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததை நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதங்க விட்டுடலாம். இது எண்ணெயிலே இங்கே பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன். இப்போது இதே எண்ணெயிலேயே நான் எடுத்து வச்சுருந்த 1/2 கப்பு கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த எண்ணெயே போதுமானது. அதிலே நல்லா ரோஸ்ட் ஆக விடுங்க. பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுங்க. நல்லா செவந்து வரணும். இந்த மாதிரி கலர் மாறிடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்து இந்த எண்ணெய் ஃபுல்லாக சரியாயிடுச்சு. இப்போ அதிலே இன்னொரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அதிகம் சேர்க்காதீங்க. ஏன்னா இட்லி மிளகாய் பொடி நம்ம ஒரு அட்லீஸ்ட் 10 to 15 டேஸ், நியர்லி 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதில் எண்ணெய் நிறைய சேர்த்து வதக்கி அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி சிக்கு வாடை அடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டுங்க போதும். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூடவே நான் 2 டீஸ்பூன் வரமல்லி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வரமல்லிக்கு பதிலாக நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். இது எல்லாம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த 2 ஸ்டிப்பு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வறுத்தாச்சு.
ஒன் பை ஒன் சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எண்ணெய் எடுத்திருந்தேன் எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு. எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு இதை ஆற வச்சுட்டேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த மிளகாயை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்க்குறேன். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதில் என்னென்னா கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால அரைப்படை வந்து லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்ச வரமல்லி, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை அந்த கலவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பூண்டு வந்து இருக்குது, கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த வறுத்த பூண்டு இதையும் இது கூடவே சேர்த்துட்றேன். அடுத்ததாக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வந்தோம் இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் பூண்டு ஃப்ளேவரில் இட்லி மிளகாய்த்தூள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மணமாக வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.